இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி எங்கேயும் சிக்கன் கடைலாம் எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி பசங்களுக்கு முட்டை குழம்பு வச்சு தரலான்னு இருக்கேன். முட்டை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் தேவை பார்த்துக்கலாம். என்ன சொல்லுமா? இன்னைக்கு பாயசம் கூட கார்த்திக்காக வச்சு நேற்றே கேட்டான் பாயசம். நான் செஞ்சு தரல. உனக்கு கொண்டியா? அவனுக்கு கொண்டி பாயசம் வேணுமா? சரி, முட்டை குழம்பு செஞ்சுட்டு ஈவினிங் வந்து கார்த்திக் வந்து பாயசம். ஆமாம், பாயசம். முட்டை குழம்பு வேணா உனக்கு வேணுமா? முட்டை குழம்பும் வேணுமா, பாயசமும் வேணுமா? அதனால நைட்டு தான் சாப்பிட்றியா? சரி. என்ன ப்ளவுஸா வெட்டுற? டிசைன் ப்ளவுஸா சாதாவா? இது என்ன பார்டர் எதோ வச்சுருக்கு? எடுத்து நல்லா கட்டு பார்க்கலாம். பார்டர் நல்லா இருக்குல்ல? இது எப்படி பார்டர் தனி, கல் தனியாக ஒன்றா வச்சு செட் பண்ணுறதா இல்லை ஒரே லேஸா? இது ஃபுல்லாகவே தனி பார்டர் தனி, இது கல் தனி. முதல்ல பார்டர் வச்சுட்டு அப்புறம் கல். நான் தாயல் கட்ட செஞ்சுக்கிறேன். நீயா செஞ்ச? 12 ஊத்துச்சு பாரு. யார் யார் செஞ்சது தாயக்கட்டை? நாங்க ரெண்டு பேரும். அப்படியா? கையிலே செஞ்சிங்களா? எதா காட்டு. இத கட்ட வண்டி வெட்டணும். ஏதோ புள்ளி எல்லாம் எப்படி வச்சிங்க அதுல? கண்ணுக்கு போடுவோம். ஆமாமா. இத கண்ணுக்கு போடுவல. அதுல புள்ளியா வச்சுட்டு. ஆமா, சூப்பரா இருக்கு. தாயெல்லாம் வீட்டுல ஆடக்கூடாது. ஆமா, தெரியல உனக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா? என்னம்மா? வெளியே தான் ஆடணும். ஆமா, தாயம் வந்து வீட்டுல விளையாடக்கூடாது. வீட்டுல வந்து கஷ்டம் வரும். என்னம்மா? மகாபாரதம் வந்துச்சுல்ல, அதில் பார்த்தீங்களா? அதனால் விளையாடக்கூடாதுமா. சரியா? கிடையாது. பாயாசம் சாயந்தரமா கடைக்கு தானேன்னு தெரியல. சேமியா பாக்கெட் வாங்கினாங்க. சேமியா பாக்கெட்டுக்கு இப்போ கஷ்டமாக போச்சு. சேமியா பாக்கெட்டு கடை இல்லை இன்னைக்கு. நாளைக்கு தான் பாயாசம். ஓகேவா? இன்னைக்கே வேணுமா? நீயா செஞ்ச? அவங்க வந்து கட் பண்ணின்னு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து விளையாடின்னு இருக்காங்க. நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஜெகன்? சரி, வெங்காயம் நல்லா உரிக்கிறிய? பரவாயில்லையா? வெங்காயம், பூண்டு கூட கொஞ்சம் உரிச்ச இல்லை நீ? அப்படியே மசாலா மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா கறி இல்லாததால் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கணுன்றதால செட்டிநாடு முட்டை குழம்பு நான் வைக்க போகிறேன். அது எப்படி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இதில் வந்து 8 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு தனியா, 1 டீஸ்பூன் தனியா, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூனு சோம்பு, ஒரு சின்ன பட்டை வந்து 4, இதில் 3 லவங்கம் வச்சுக்கிறேன். 1 எண்ணெயில் போட்டுக்கலாம், 2 வந்து அரைக்கிறதுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இது வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு 2 துண்டு தேங்காய், தக்காளி, பெரிய தக்காளி 2, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் 1, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, முட்டை ஒரு 15 முட்டைக்காக இப்போ அந்த மசாலாலாம் இதை குழம்பு வைக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். பட்டை 4, லவங்கம் 2 போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு, மிளகு, தனியா போட்டுக்கலாம். மிளகா ஒரு 8 போட்டுக்கலாம்.
தேங்காய் ஒரு 2 துண்டு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் வறுத்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த வறுத்து வச்ச மசாலா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆறட்டும். அதுக்குள்ளே இதை வதக்கலாம். 2 கறிவேப்பிலை போட்டுக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதுவும் வெந்துக்கிச்சு. கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டை அப்படி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா விதைக்கணும். இந்த மசாலா தான் நம்மளுக்கு குழம்பு ஆகும். ஏற்கனவே எண்ணெயில் ஒரு முறை விதக்கணும். அது சும்மா இறக்கிறதுக்காக லைட்டாக விதக்கணும், பச்சை வாசனை பொறுத்துக்கு. இப்போ தான் நல்லா விதக்கணும் அந்த மசாலாவை. இந்த விதக்க தான் நமக்கு டேஸ்ட் வரும். மசாலா வதங்கிச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் காரம் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அந்த மசாலாவில் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 8 போட்டுக்கிறோம். காரம் சரியாக இருக்கும். இன்னும் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் மசாலா அரைச்சல அது கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். கொதிச்சா பார்க்கலாம். கொதிச்சிச்சு. இப்போ முட்டை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இந்த மசாலாலாம் முட்டியில் ஏறணும். அதனால கொதி வரட்டும். மூடி வச்சுக்கலாம். விளையாடுறீங்க? 1 2 3 சொன்னாலே தூங்கிச்சு. அப்படியா? அது பேரா குமார்? ஆமா, பேர் குமார். எதுல இருந்து? துணியில இருந்த பொம்மையா? டெடிபேர்டா? இல்ல, நாங்களே செஞ்சோம். நீங்களே செஞ்சீங்களா? எப்போ பாரு நாங்களே செஞ்சோம். இதுல இருந்துச்சு. அப்படியா? ஒரு துணியில இருந்துச்சு. அப்படியா? சரி சரி சரி, விளையாடுங்க வரேன். இப்போ கொச்சிச்சான்னு பார்க்கலாம்.
இப்போ கொச்சிச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 கொதி வறுத்தோம், மூடிக்கலாம். இப்போ கொச்சிச்சான் திறந்து பார்க்கலாம். நல்லா கொச்சிச்சு பாருங்க. எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொச்சி எண்ணெய் வரைக்கும் மேலே வரணும். நல்லா கொச்சிச்சு. இப்போ இறக்கிடலாம், நிறுத்திடலாம். ஸ்டவ் நிறுத்திட்டு இறக்கிடலாம். இதை தேய்ச்சாகணும். மகாபாரதம் மகாபாரதம் கிருஷ்ணன் மகிமை எப்படி இருக்கு? காரம் அதாவது பட்டை வாசம் அதெல்லாம் நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்கு. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக செஞ்சுப்பாங்க. சூடா? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. கறி எடுத்து அப்படியே கறி எடுத்து வாயில் எடுத்து. நல்லா இருக்கா குழம்பு? சீச்சி குழம்பு மாதிரி இருக்குதா? நான் வச்சுட்டு போகிறேன். சரி. இதே மாதிரி செஞ்சு பண்ணுங்க. சூப்பராக நீங்களும் செஞ்சு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சூப்பர் சூப்பராக இருக்கான். எல்லாரும் சாப்பிட்னு இருக்காங்க. நல்லா இருக்கான். மட்டன் குழம்பு வாசனை வருதான். நல்லா இருக்கான். செட்டிநாட்டு முட்டை குழம்பு செஞ்ச அன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமாக முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். பாயசம் ரெடி ஆச்சா? ரெடிமா. பாயசம் ஜாலி. பாயசம் ரெடி. மதியம் முட்டை குழம்பு. இன்னைக்கு சிக்கன் எதுவும் இல்லைல்ல, அதனால் இன்னைக்கு முட்டை குழம்பு பாயசம். சூடாக பாயசம். எப்படி இருக்கு கார்த்தி? பாயசம் கேட்டியே நீ? பாவம் கார்த்தி 5 நாளாக கேட்டு இன்னைக்கு தான் குடிக்கிறான் பாயசம். சூப்பராக இருக்கா? நெய் ஊற்றிக்கியா? நெய் ஊற்றி முந்திரி எல்லாம் போட்டுருக்கேன். முந்திரி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறேன். நெய் வாசனை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாயசம்? கார்த்தி தூள் கலப்புறாமா பாயசத்தை. என்ன கார்த்தி? போதுமா பாயாசம்? கார்த்திக் பாயசம்னா அவ்வளோ பிடிக்குதுரப்பா. எங்கள் கார்த்திக் இப்போ தான் பாயசம் பிடிச்சிட்டு திருப்தி ஆகிக்குது. போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்டேன் பாயசம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பாயசன்றதே கேட்காத அளவுக்கு நல்லா வச்சு கொடுத்துட்டேன் பாயசம். திருப்தியாச்சா கார்த்தி? திருப்தியா? ஓ, டபுள் கை. இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய் பாய் சொல்லுங்கள்.